அரசியல் சிதறல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 2026 தேர்தல் முடிவை விஜய் மாற்றுவாரா? திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி இரண்டுக்கும் என்ன சிக்கல் என்பது குறித்து இந்த சிறப்பு விவாத அரங்கில் நம்முடைய பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளரும் திராவிட இயக்க ஆய்வாளரும் அரசியல் தலைவர்களோடு நெருங்கி பழகியோரும் மக்களின் நாடி துடிப்பை ஒவ்வொரு தேர்தலிலும் நேரடியாக உணர்ந்து அறிந்தவருமான துரைக்கருணா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். துரைக்கருணா சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சகோதரா. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல், நீங்கள் 1960களில் இருந்து இந்த தேர்தல் களத்தை பார்த்துட்டு வரீங்க. ஆனால் இந்த தேர்தல் களமானது ஒரு கணிக்க முடியாத ஒரு களமாக, அது இருமுனை போட்டியாக வெளிப்புறமாக தெரிந்தாலும் ஒரு மும்முனை போட்டி, 4 முனை போட்டி என்ற அளவில் இந்த தேர்தல் இருப்பதால் இந்த தேர்தலில் புதிதாக இறங்கியுள்ள ஒரு பிரபல நட்சத்திரம், நடிகர் மற்றும் ஒரு மாஸ் ஹீரோ அந்த தமிழக வெற்றி கழகத்தை அவர் உருவாக்கி இப்பொழுது அந்த கட்சி தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணி ஓரளவு முடிவாகிவிட்டது. இது தவிர ஒரு மூன்று பேர் மட்டுமே, ஓபிஎஸ் மற்றும் தேமுதிக, டாக்டர் ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய 3 கட்சிகளுக்கும் இடையே இந்த இரு அதிமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி இவர்கள் இருவர் தான் அவர்களோடு பேசி வருகிறார்கள். இதனால் தாவேகாவிற்கு அவர்கள் போவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்ற ஒரு நிலை வந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் ஒரு பெரிய அந்த வெற்றி வித்தியாசத்தை மிக குறைந்த வாக்கு எண்ணிக்கையில் கொண்டு வந்து அந்த முடிவுகளை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறதா என்பதை நம்ம அந்த சிறப்பு வாதத்தில் நம்ம வாதிக்க இருக்கிறோம். அது உண்மையிலே அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஒரு 5000 ஓட்டு, 10,000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, இது வந்து 2 கட்சிகளுக்குமே, திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தேர்தல் முடிவுகளையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? எதிர்வரும் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கிறது. ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அதிமுக என்டிஏ கூட்டணி, இதை தாண்டி அரசியல் களத்திற்கு புதிதாக வருகிறதுள்ள நடிகர் விஜயனுடைய தாவேகா, இவர்களுக்கு இது ஒரு கடும் போட்டியை தான் உருவாக்கி வைத்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுவரையிலும் இந்த சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற இதுவரையிலுமான சட்டப்பேரவை தேர்தல்களிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டதாக இந்த தேர்தல் களம் இருக்கிறது. பொதுவாகவே தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக தான் பேச்சுவார்த்தைகள், கூட்டணி, அப்புறம் தேர்தல் அறிவிப்புக்கு வந்தவுடனே இடப்பங்கீடு, தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் தேர்வு, அந்த மாதிரியான நிலைமை இருக்கும். ஆனா இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்சியாக வர வேண்டும் என்பதற்காக பகீரத பிரயத்தனத்தில் ஈடுபட்டு இப்போதே சாமவேத தான தண்டம் என்று தன் ஆட்சி அதிகாரத்தையும் தனக்கான கட்சி பலத்தையும் தேர்தல் வெற்றியை நோக்கி களத்தில் இறக்கி விட்டு விட்டது. அதற்கான சவால் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு, அதிக இடங்கள் என்கிற கோரிக்கை வைத்து இன்றளவுமே பேசி வருகிறது. இதை தாண்டி திமுகவோடு அணி சேர்ந்திருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளான பொது உடைமை கட்சிகள், விசிக, மதிமுக போன்ற கட்சிகள் இரட்டை இலக்கம் என்று பேசி வருகிறது. எனவே இந்த சிக்கலை தீர்ப்பதற்கான அந்த முஸ்தீபுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டு வருகிறது. இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடுவோம், மீண்டும் அனைத்து இந்திய அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தி விடுவோம் என்று பேசி வருகிற பிரதான எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அதற்கான வேலை திட்டத்தை இப்போதுதான் தொடங்கி இருக்கிறார். அது பலமிக்க அணியாக, வலுவான கூட்டணியாக கட்டமைக்கப்படுமா என்பது இன்னும் நமக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இதுவரையிலும் இந்த கூட்டணி ஓரளவு இப்போ இந்த மதுராந்தகம் கூட்டத்தை ஒட்டி திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு பிரம்மாண்ட ஒரு கூட்டணி அமைந்திருக்குது. டிடிவி தினகரன் இதில் இணைந்திருக்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் இணைந்திருக்கிறாரு. இது தவிர புரட்சி பாரதம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் இணைந்திருக்கு, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகளும் ஓரளவு ஒரு திமுக கூட்டணிக்கு இணையா அந்த கூட்டணியை நீங்க மதிப்பிடலையா சார்? இணையா இருக்குதா இல்லையா அதிமுக பாஜக கூட்டணி?
போதிய போதிய வெற்றியை ஈட்டுவதற்கு உரிய வலுவான கூட்டணியாக நான் இதை பார்க்கல. நீங்க சொன்னது மாதிரி எண்ணிக்கையில வந்துருச்சு. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துங்க, அது மருத்துவர் ராமதாஸ் கட்சி, அன்புமணி ராமதாஸ் கட்சி என்று இருக்கு. அதுல ஒரு பிரிவை தான் கொண்டு வந்திருக்கிறாரு. அன்புமணியின் பின்னாடி நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. ஆனா வாக்காளர்கள் திரு ராமதாஸ் பின்னாடி இருப்பதாக வன்னிய மக்கள், அந்த பகுதியில் இருக்கிற ராமதாஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற ஜி.கே. மணி, அருள் போன்றவர்களும் மற்ற நிர்வாகிகளும் சொல்லுகிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தேர்தல்ல வாக்குப்பதிவின் போது இவர் திரு ராமதாஸ் எந்த அணிக்கு செல்லுகிறார், அது எந்த அளவுக்கு அன்புமணி ராமதாஸை பாதிக்கிறது என்பதை நம்ம அந்த கூட்டணி முடிவானதுக்கு பிறகுதான் தெரியும். இன்னொன்று, என்டிஏ அணியிலே 2024 இருந்த அந்த சிறிய கட்சிகளான ஐஜேகே, பாரிவந்தர், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, தமாகனுடைய ஜி.கே. வாசன், இவர்கள் அனைவரையுமே கலந்து பேசி எத்தனை இடங்கள், என்னென்ன தொகுதிகள், யார் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்கிற அந்த பரீட்சார்த்தமான ஒரு முன்னெடுப்புகளையும் இதுவரையிலும் செய்யவில்லை. இதை தாண்டி அதாவது நான் பல பதிவுகள்ல தொடர்ந்து பேசி வருவது என்னவென்றால், இந்த பிரிந்து கிடக்கிற, நீக்கி வைக்கப்பட்டிருக்கிற திரு OPS, திருமதி சசிகலா போன்றவர்களையும் கட்சியில் இருந்தால் இந்த புள்ளி தான் வர அந்த பிரிந்து கிடக்கக்கூடிய அந்த அணியில் இன்னைக்கு OPS அவரை OPS 1951 பிறந்தவர், இவர் 54 பிறந்தவர் எடப்பாடி பழனிசாமி. எனது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இணைப்பதற்கு ரெடியா, டிடிவி தினகரன் அதற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இன்று தேனியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு OPS பகிரங்கமாக அந்த வேண்டுகோளை விடுத்தார், ஒரு கோரிக்கையை விடுத்தார். அதற்கு ஓமலூரில் ஒரு 2 மணி நேரத்திற்கு பிறகு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2000 பொதுக்குழு உறுப்பினர்களால் நீக்கப்பட்ட OPS-ஐ மீண்டும் சேர்க்க முடியாது என்று அவர் அறிவிக்கிறார். இந்த அளவுக்கு OPS-ஐ இணைப்பதற்கு அவர் அனைத்து கதவுகளையும் அந்த மூடியே வைத்திருப்பதற்கு என்ன காரணம்? OPS இதை விட இன்னும் இறங்கி வர முடியுமா? எதுக்கு அவர் அந்த அளவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு சார்? ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிற தலைவர்களுக்கு ஆணவம், அகபாவம், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற எதேச்சிகார தன்மை, தான் அடித்த மூப்பாக எதையும் சர்வாதிகாரத்தனத்தோடு எடுப்பது என்பது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகல்ல. இந்த குணாதிசயங்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதாக நான் சொல்லவில்லை. ஆனால் இத்தகைய அணுகுமுறைகள், ஒரு அரவணைப்பு, கட்சியில் அனைவரையும் அரவணைத்து செல்வது, கருத்து வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருந்தால் அவர்களோடு பேசி தீர்த்து அரவணைப்பது, கட்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற அந்த 2 கோடி தொண்டர்களின் அரசியல் எதிர்காலம் முக்கியம் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த கட்சியை தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை தொடர்ந்து 30-35 ஆண்டுகளாக கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா, இந்த 2 பெரும் தலைவர்களின் அணுகுமுறையோடு அதிமுகவை வழிநடத்தினால் மட்டுமே தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். அத்தகைய நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளவில்லை என்றால் 2024 விடவும் ஒரு மோசமான தோல்வியை தழுவ வேண்டிய நிலை ஏற்பட்டு விடும் என்பதுதான் இன்றைய கள யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை சொல்லி முடிச்சிடறேன். இல்ல இந்த கள யதார்த்தத்தை உணராமல் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அப்படியே ஓபிஎஸ்க்கு வந்துருவான். திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடக்க முதலே ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி பழனிசாமி தனியாக பயணித்த நாள் முதல் ஒரு உரிமை போராட்டத்தை தொடங்குகிறார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று. இந்த உரிமை போராட்டத்தில் வெற்றி கிடைக்கும் வரை நான் தொடர்ந்து போராடுவேன் அப்படின்னு சட்ட போராட்டம் நடத்துறாரு. அரசியல் ரீதியான, தார்மீக ரீதியான போராட்டம். எல்லா இடங்களிலும் தோல்வி, அதுல நான் ஒத்துக்கிறேன், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனாலும் அவருடைய இறுதி வரையில் அவருடைய எண்ணம், லட்சியம் என்பது இந்த பிரிந்து கிடக்கிற அதிமுக சக்திகளை
காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த இந்த ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான தன் பின்னால் அணிவகுத்திருக்கிற இத்தனை பேரையும் கொண்டு போய் மீண்டும் அனைத்து இந்த அதிமுகவில் நாம் இணைத்து விட்டு தன்னுடைய அரசியல் துறவரத்தையே மேற்கொள்ளலாம் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார். இன்றைக்கு அவருடைய பேட்டியை பாருங்க. என்னை பார்த்தா பாவமா தெரியலையான்னு. இந்த மண்ணிலே 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை பொறுப்பில் இருந்தவர். அது பொதுச் செயலாளருக்கு இணையான பொறுப்பு தான் அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். அப்படி ஒரு உயர் பொறுப்பில் இருந்தவர். கிட்டத்தட்ட 40-45 ஆண்டுகளாக அதிமுகவில் பயணித்த ஒருவரை 2000 பேர் கொண்ட பொதுக்குழு நீக்கிட்டோம். அவருக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்ல. எனவே நான் தனி மனிதனாக முடிவெடுக்க முடியாதுன்னு இருக்கார். கட்சியினுடைய பைலா படி அதிமுகவின் சட்ட திட்ட விதிகளின்படி ஒரு பொதுக்குழு, செயற்குழு அல்லது நிர்வாக குழு கூடாத நேரங்களில் பொதுச் செயலாளர் ஒரு முடிவை எடுக்கலாம். பொதுச் செயலாளர் அந்த முடிவுக்கு அனைத்து குழுக்களுமே கட்டுப்பட்டது. பொதுச் செயலாளர் அந்த நேரத்தில் எடுத்த முடிவை பின்னர் பொதுக்குழு, செயற்குழு கூடி அங்கீகரிக்கலாம். எனவே எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்பில் இருக்கிறார். அவர் எடுக்கிற முடிவுக்கு பொதுக்குழு, செயற்குழு, அவர் சொல்லுகிற 2 கோடி தொண்டர்களும் முழு மனதாக ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் இவர் பிடிவாதமாக ஒருபோதும் OPS இணைக்க மாட்டோம் என்கிறார். கட்சி வெற்றி பெற வேண்டும். அதை தாண்டி மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும். அந்த விருப்பம் அவருக்கு இருந்தால் இணைப்பார். அப்படி அந்த விருப்பம் இல்லை என்கிற பொழுது நிச்சயம் கட்சி தோல்வியை தழும். இதுதான் யதார்த்த நிலை. கண்ணன். ஓகே துரைக்கர் சார், உண்மையிலே ஓபிஎஸ்க்கு ஓட்டு இருக்கா சார்? அவர் கூட இருக்கிறவங்க இப்ப யார் தான் இருக்கிறா? தர்மர் இல்ல, அவர் தர்மருக்காக தான் அந்த ஒற்றை தலைமை பிரச்சனையே அவர் எதிர்த்தாருன்னு சொல்றாங்க. இதுல வைத்திலிங்கம் இல்ல, மனோஜ் பாண்டியன் இல்ல, மருது அழகராஜ் இல்ல, சுப்புரத்தனம் இல்ல, அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வேற வேற கட்சிகளுக்கு போயிட்டாங்க. ஜேசிடி பிரபாகரன்ல இருந்து பல்வேறு தரப்பினரும் வேறு வேறு இடங்களுக்கு போய்விட்டார்கள். அவங்களே அவருக்குன்னு தனியா ஓட்டு இருக்கா சார்? அதிமுக ஓட்டு வங்கியில அவருக்குன்னு ஒரு பெரும்பான்மை ஓட்டு வங்கி இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா? இந்த தேர்தலில் அது ஏதாவது சாத்தியமாகுமா? இன்னொன்னு அவர் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வேற கூட்டணி கொடுத்து நான் முடிவு பண்ண போறதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த ஓட்டு இருக்குதா? உண்மையில ஓபிஎஸ் ஓட்டு தனியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்ணன், நான் தெளிவாவே சொல்லிடுறேன். திரு OPS அவர்களுக்கென்று தனி வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை நிரூபித்த தேர்தல் தான் ராமநாதபுரத்துல அவர் வாங்கிய அந்த 4,32,000 3,42,000 வாக்குகள். அது ஆமா 3,42,000 வாக்குகள். ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு 60,000 வாக்குகள். நீங்க மற்ற கட்சிகள் பிஜேபி, அமமுக மற்ற கட்சிகளின் ஆதரவுன்னு பாதி வாக்குகளை கழிச்சிட்டாலும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 30,000 வாக்குகள் விழுந்ததுல அதுல தொகுதிக்கு 10,000 வாக்குகள் திரு OPS என்று விழுந்த தனி வாக்குகள். இன்றைக்கும் தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் குறைந்தபட்சம் 7%, அதிகபட்சம் 12% வாக்குகள் இருக்கிறது. ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு தனி ஆய்வு நிறுவனம் இதை நடத்தியிருக்கு. இந்த ஆய்வு அறிக்கை தொடர்பான விஷயங்கள் இன்னும் 1-2 நாள்ல வெளிவரும். எனவே அவருக்கு வாக்கு வங்கியில தனி மனிதன் என்று பேசிவிட முடியாது, ஒதுக்கிவிட முடியாது. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன். அதிமுகவை பொறுத்தளவுல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மந்திரிகள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் அவங்க மட்டுமே கட்சி இல்ல. இந்த 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அதுல சில 1000 பேர் தான் அந்த முன்னணி நிர்வாகிகள். அவர்கள் சென்று விட்டாலும் பின்னாடி இருக்கிறாங்கல்ல அடிமட்ட உறுப்பினர்கள், கிளை நிர்வாகி, பேரூர், நகரம், ஒன்றியம், மாவட்டம் என்று இருக்கிறார்கள். பேரவை, பாசறை, இளைஞரணி, தொழிற்சங்கம், எம்ஜிஆர் மன்றம், ஆனவரணி, மகளிர் என்று இருக்காங்கல்ல. இவர்களில் ஏறத்தாழ ஒரு 25-30% பேர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் பயணித்தவர்கள். இப்போது இவரால் நியமிக்கப்பட்டு உரிமை மீட்பு கழகத்திலே இருக்கிறவர்கள் ஒரு 50-60% பேர். எனவே சாதாரணமாக ஒற்றை தனி மனிதன் என்று ஒதுக்கிவிட முடியாது. அவர் தனி மனிதன் இல்லை. அவர் ஒரு தனி மனிதர், ராணுவமாக இருந்து தன் போராட்டத்தை தொடங்குகிறார். இந்த போராட்டத்தில் வெற்றி பெறும் வரை அவர் தொடர்வார். இது வெற்றி பெறாமல் போய்விட்டால் ஒருவேளை அரசியல் களத்தில் இருந்து அவர் ஒதுங்குவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. கண்ணன், இருந்தாலும் அவர் இன்றைய அவருடைய பேட்டியை பார்க்கும்போது 3 விஷயங்களே அவர் குறிப்பிட்டார். நான் எந்த கட்சியுடனும் இதுவரை கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, முடிவு எடுக்கவில்லை, தனிக்கட்சி ஆரம்பிக்க போவதில்லை,
சட்ட ரீதியான போராட்டத்தில் அதிமுக ஒன்றிணைவதற்காக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற 3ஐயும் அவர் கூறிவிட்டார். ஆனால் இந்த 3ம் ஏற்கனவே இதற்கு முன்பு நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய அந்த இடைத்தேர்தல்களிலும் இதே நிலைகள் தான் நீடித்தது. இந்த சூழ்நிலையில் 2026 தேர்தலில் ஓபிஎஸ் தேர்தலிலேயே போட்டியிடாமல் அவர் விலகினால் அது யாருக்கு சாதகமாக அது முடியும்? தேர்தலில் போட்டியிட்டால் நீங்கள் கூறுகிற கணக்கு அந்த 60 தொகுதிகளில் எனக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, வாக்குகளை பிரிப்பதற்கான சூழ்நிலை அது உருவாகும். ஆனால் இப்போது டிடிவி தினகரன் அங்கு இணைந்திருக்கிறார். கடந்த முறை தேர்தலில் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 தொகுதிகளில் 2021 தேர்தலில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினார். போன முறை டிடிவி ஏற்படுத்திய பாதிப்பை இந்த முறை ஓபிஎஸ் ஏற்படுத்துவாரா? போன முறை டிடிவி அமமுக அந்த தேமுதிகவுடன் இணைந்து அமமுக களத்தில் நின்றது, அந்த பாதிப்பு ஏற்பட்டது. காரைக்குடி போன்ற தொகுதிகளில் 45,000 ஓட்டு வர அவர் வாங்கினார் சிவகங்கை பகுதியில். இதே போல் தென் மாவட்டங்களையும் நாங்குநேரி தொகுதி, அந்த சங்கரங்கோயில், வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் அவர் அந்த வாக்குகளை அவர் பெற்றார். தேனி அந்த தேனி பெரியகுளம் தொகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை அவர் பெற்றார். ஆனால் இது போல ஓபிஎஸ் வேட்பாளர்களை நிறுத்துவாரா, வாக்குகளை பெறுவாரா என்பதுதான் இப்போது உள்ள கேள்வி. நீங்கள் இந்த ஹைதராபாத் நிறுவனம் ஆய்வு நிறுவனம் எடுத்திருக்கிறத குறிப்பிட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு வேட்பாளர்களை நிறுத்தி தனித்து போட்டியிடுவதற்கான எந்த ஆயத்த பணிகளிலும் இதுவரை ஈடுபடலைங்க தான் இன்னைக்கு பிரச்சனை. அப்படி இறங்குவாரா, களம் இறங்குவாரா, துணிவா? அதுதான் தனி கட்சி இல்லை என்று அறிவித்து விட்டார். சரி, அப்ப தனி கட்சி இல்லை என்கிற பொழுது தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. எப்படியாவது கட்சியை ஒருங்கிணைத்து மீண்டும் இரட்டையிலேயே தன்னுடைய ஆதரவாளர்களை போட்டியிட செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒற்றை இலக்கை நோக்கி அதுதான் தன் இறுதி லட்சியம் என்று பயணிக்கிறார். அதனால தனித்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் போட்டியிடாவிட்டால் என்ன நடக்கும்? அவருடைய ஆதரவாளர்கள், நான் சொல்றேன், அவருடைய ஆதரவாளர்கள்னு திரு டிடிவி தினகரன் ஏற்படுத்திய பாதிப்பை விட கூடுதல் பாதிப்பை இன்றைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு உருவாக்குவார். ஏன்னா அதனாலதான் டிடிவி தினகரன் என்டிஏ அணிக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அவருக்கு தெரியும் தென் மாவட்டங்களில் இருக்கிற கள யதார்த்த நிலை என்பது திரு டிடிவி தினகரனுக்கு தெரிந்ததால் தான் ஆனால் ஓபிஎஸ் அவர்களை நாங்கள் என்டிஏ அணிக்கு கொண்டு வந்து விடுவோம் என்று. என்டிஏ அணியில ஒரு சீட்டு, 1.5 சீட்டு, 2 சீட்டு என்று பேசுவதை திரு ஓபிஎஸ் விரும்பவில்லை. அவருடைய ஒரே இலக்கு, ஒரே லட்சியம் என்பது கட்சியை ஒருங்கிணைப்பு தான். முடியவே முடியாது என்று திரு எடப்பாடி தெரிவித்து விட்டதால் திரு எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு நிச்சயமாக அவர் ஏதாவது ஒரு வியூகம் வகுத்திருப்பார். 1 வார காலத்துக்குள்ள அது என்ன என்பது நமக்கு தெரிய வரும். இன்னொரு கூடுதல் தகவலாக என்ன சொல்லுகிறேன் என்றால், ஏற்கனவே கடந்த மாதம் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் சொன்னார்ல, எடப்பாடி பழனிசாமி திருந்த வேண்டும் அல்லது திருத்தப்படுவீர்கள், ஒரு பாவ செயலுக்கு என்னை தள்ளிவிடாதீர்கள் என்று சொல்லிட்டு மக்களும் தொண்டர்களும் பொதுவெளியில் இருக்கிற என்னுடைய ஆதரவாளர்களும் மற்றவர்களும் ஏற்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க அதிரடி முடிவு ஒன்றை அறிவிப்பேன் சொன்னார்ல, அந்த முடிவு 2 நாட்களில் வரும். அப்போ தெரியும் பாதிப்பு என்ன என்பது தெரிய வரும். உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்பினார். உண்மையிலேயே திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு தான் முதலமைச்சராக வந்து அதிமுக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விரும்பினார். திரு ஓபிஎஸ் அவர்கள் இதையும் தாண்டி திருமதி சசிகலா அவர்களையும் கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி சாத்தியம் என்பதுதான் கள யதார்த்தம். என்னுடைய இந்த 50-55 ஆண்டு கால அரசியல் புரிதலோடு சொல்லுகிறேன். இது இல்லை என்றால் திமுக எளிதாக ஆட்சிக்கு வந்துவிடும். கண்ணன், உங்களுக்கு யதார்த்தம் தெரியும். கடந்த 8 மாதங்களாக திமுக களம் இறங்கிருச்சு. ஒவ்வொரு தொகுதியையும் திரு சேகர் பாபு சொன்னார்ல, 234 தொகுதியும் திமுக கைப்பற்றும். அந்த கைப்பற்றும் பணியில இறங்கிட்டாங்க. எல்லா விதமான பூத் கமிட்டி, பாக கமிட்டி, தொகுதி குழு, மண்டல குழு, மாநில குழு, அவர்கள் கண்காணிக்க அமைச்சர்கள் குழு, இத்தனையும் தாண்டி முதலமைச்சர் நேரடி கண்காணிப்பில் உடன்பிறப்பேவான்னு பேசுறாரு. தொகுதி வாரியா, பூத் வாரியா கூட்டம் போறாரு. அப்ப வெற்றி கோட்டை நோக்கி கடந்த பதிவுல பாதி தூரம் சொன்னேன், இப்ப 3/4 தூரம் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. காங்கிரசையும் தோழமை கட்சிகளையும் சரிப்படுத்தி விட்டார். இப்ப 234 தொகுதியிலும் பேச்சாளர்களை நியமித்து பிரச்சாரத்திலேயே களமிறங்கிட்டாங்க. அப்ப அந்த திமுகவை வீழ்த்துவதற்கு என்ன வியூகம் வகுத்திருக்கிறார்கள், என்ன பலமான வலுவான கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நீங்க
திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பொதுவெளிகள்ல தாக்கம் இருக்கு. திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கு. திமுகவுக்கு எதிராக அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், இந்த பக்கம் செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாரும் போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. ஆட்சி மாற்றம் வந்துருந்து பொதுமக்கள் மத்தியிலே ஒரு கருத்தாக்கம் உருவாகி இருக்கிறது. ஆனால் அந்த ஆட்சியை அமைப்பதற்கு வலிமையான சக்தியா பிரதான எதிர்க்கட்சி இருக்கிறதா என்ற பார்வை பொதுமக்களுக்கு வரும்ல. இது திமுகவை தோற்கடித்து ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய வலிமை இருக்கிறது என்கிற கருத்தாக்கம் கட்சியில் பயணிக்கிற தொண்டனுக்கு அப்பதான திமுக எதிராக தீவிர களமாடுவான். நீங்க தனி மனிதன் ஓபிஎஸ் அவர் பின்னாடி யாரு இல்ல, பின்னாடி யாரும் வேண்டாம் சார். இந்த தர்ம இரண்டாம் தர்ம யுத்தத்தை தொடங்குவதற்கு துணை நின்றவர்களே இதே வைத்தியலிங்க, இதே மனோஜ் பாண்டியன், நீங்க குறிப்பிட்டத மாதிரி தொடக்க புள்ளிய தர்மர் தான். யார் எங்கே சென்றாலும் கூட தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறார். ஒரு அமைதி வழியில் தடாலடியா சாமர்த்தியத்தோடு, சாதுரியத்தோடு, சாகசத்தோடு ஒரு அரசியல் கட்சியை கொண்டு போகணும். யார் அந்த மாதிரியான நிலைப்பாடு அவற்றை இல்ல. நம்மால் மீண்டும் கட்சியை ஒரு பின்னடைவை, சரிவை சந்தித்து விடக்கூடாது. அவர் என்னை முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்லல, என்னை பொதுச் செயலர் ஆக்குன்னு சொல்லல. முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தானே வரணும். அப்ப அவரு அதற்கான வேலை திட்டத்தை உருவாக்கணும்ல. இப்ப இன்னுமே இத்தகைய பிடிவாதத்தோடு இருப்பது என்பது அதிமுகவின் எதிர்காலத்தையே பாழாக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணித்த பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னும் கண்ணீர் விடுகிறார்கள். நான் வளர்த்த கட்சி, நான் அடிபட்டு உதைபட்டு சிறை சென்று ஒரு காலை இழந்தேன், கையை இழந்தேன், இந்த கட்சி இப்படி வீணாய் போகிறது என்று புலம்பி தவிக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன தீர்வை சொல்ல போறாரு எடப்பாடி பழனிசாமி? ஓகே துரைக்கண்ணு சார், இன்னொன்று நீங்கள் அந்த அதிமுக கூட்டணியில் மற்றும் அதிமுகவில் இது தேர்தலில் என்ன பாதிப்பு ஏற்படும் சொன்னீங்க. ஆனால் இப்போ தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் பிரிவு, இந்த தேமுதிக அதிமுக கூட்டணியோட இணைவதாகத்தான் இருந்தது. திடீரென அந்த கடலூர் மாநாட்டில் பின்வாங்கி இரட்டை இலக்க சீட்டுகள் கேட்குறாங்க. உண்மையாக அந்த கட்சிக்கு வந்து கடந்த முறை அவங்க வந்து 0.4% தான் 2021 தேர்தலில் அவங்க வாங்கியிருக்காங்க ஓட்டு. இப்போ அந்த வாக்கு வங்கி ஏதாவது அதிகரிச்சிருக்குமா இல்லை அதே அளவில் தான் இருக்குமா? அவங்க உண்மையிலே இரட்டை இலக்க தொகுதிகளுக்கு அந்த கட்சி வந்து தகுதியானது தானா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? தேமுதிகவை பொறுத்தளவில் கேட்பேன், விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற பொழுதே அவர் உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற காலத்திலேயே அதனுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருச்சு. அவர் மறைவுக்கு பிறகும் கூட கடந்த அமமுகவோட இருந்த போது ஒரு 0.5%, 1% கூட எட்டலன்னு பார்த்தோம். கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒரு தோற்றம், ஒரு பொதுவெளி தோற்றம் வந்தது. தேமுதிக அவருடைய ஆதரவாளர்கள் இன்னுமே அந்த சமுதாய அளவிலையும் அவர்களுடைய ரசிகர்களுடைய கட்டமைப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 1000-2000 ஓட்டு கூட இருக்கலாம். 234 தொகுதியிலும் பரவலா ஓட்டு இருக்கு. அப்ப ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்று கருதுகிற, ஆட்சி அதிகாரத்திற்கு வர விரும்புகிற திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களோடு பேசுவதாக சொல்லுகிறார்கள். அதே போல மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற அஇஅதிமுக தரப்பிலும் பேசுவதாக சொல்லுகிறார்கள். ஏற்கனவே பொது உடைமை கட்சிகள், விசிக, மதிமுக போன்ற அரசியல் கட்சிகளே திமுக 6 ஆறுதல் அடைஞ்சு ஒரு தேர்தலை சந்திச்சுட்டாங்க. அப்ப இரட்டை இலக்கம் 12 தொகுதி 15 தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட்டு, அப்புறம் அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி என்றெல்லாம் பேசுவதாக நமக்கு தகவல்கள் வருகிறது. இது வந்து ஒரு இதையும் தாண்டி பார்ட்டி ஃபண்டு, தேர்தல் நிதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க. அதுல அவருடைய பையன் இன்னும் கொஞ்சம் அதிக பிரசித்தனமானு சொல்லலாம். திமுக அதிமுக 150 160 இலக்கு நிர்ணயிக்கிற போது நாங்க ஒரு குறைந்தபட்சம் 20-30 தொகுதியாவது இலக்கு நிர்ணயிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இது வந்து ஒரு பக்குவமற்ற பேச்சாக தான் நான் பாக்குறேன். ஒருவேளை இந்த 2 அரசியல் கட்சிகளுமே கைவிட்டு விட்டால் தேமுதிகவினுடைய நிலை என்னாகும்? கைவிட மாட்டார்கள். ஏதாவது ஒரு அரசியல் கட்சி ஏதாவது ஒரு சமரசத்தை பேசி கொண்டு போயிரும் நம்புவோம். பெரும்பாலும் அதிமுக தரப்புல வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். ஆனால் இந்த எதிர்பார்ப்பு என்பதும் இப்படிப்பட்ட நிபந்தனைகள் விதிப்பது என்பதும் தேமுதிகவின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பதுதான் என்னுடைய புரிதல். ராமதாஸ் ஐயாவுக்கு வந்துடுவோம். ராமதாஸ் வந்து பெரியவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த அளவுல டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த அளவுல ராமதாஸை பொறுத்தவரை இப்போ அவங்க கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளோட குறைவான தொகுதிகள் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க 23 தொகுதியிலிருந்து 17 தொகுதிகள் வரை அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கிறதா சொல்றாங்கன்னு தொகுதி அறிவிக்கப்படல அதிகாரப்பூர்வமா. அந்த குறைவான தொகுதிகளை
பெற்று அங்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு நின்றால் அல்லது அதற்கு எதிரணியில் டாக்டர் ராமதாஸ் நின்றால் அந்த பாமகவினுடைய வாக்கு வங்கி சரிபாதியாக பிரியும் நினைக்கிறீங்களா? அந்த பெரும்பாலான வாக்குகள் அன்புமணியோட போகும், இல்லைன்னா ராமதாஸோட போகுமா? அது என்ன நிலவரத்தில் இருக்குது சார் அவங்களோட வாக்கு வங்கி? இல்ல டாக்டர் ராமதாஸ் அவருடைய அணியிலே பயணிக்கிற மூத்த முன்னோடிகள், நிர்வாகிகள், ஜி.கே. மணி, அருள் போன்றவர்கள்லாம் அன்புமணி பின்னாடி நிர்வாகிகள் 70-80% போயிட்டாங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ராமதாஸ் இந்த இயக்கத்தை தொடங்கிய போது அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த வன்னிய சமுதாயத்தினர் அவர்கள் பெரியவர் ராமதாஸ் ஐயா என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் அப்படிங்கிறாங்க. இளையவர்கள் அன்புமணி என்பதால் அவருக்கு பின்னால் போனா அடுத்தடுத்து பதவிகள், பொறுப்புகள் இந்த தேர்தலில் விட்டுட்டா ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள்ல கிராம கிளை தொடங்கி நகராட்சி, ஊராட்சியில வார்டு பிரசிடென்ட், ஒன்றிய கவுன்சிலர் அந்த மாதிரியான இடங்கள்லாம் பிடிச்சிருவோம்னு சொல்லி அவர் கூட இருக்கிறாங்க. ஆனால் ஐயா ராமதாஸ் பின்னாடி வாக்குகள் நிறைய இருக்கு. இப்ப சரிபாதின்னு சொன்னீங்கல்ல, கிட்டத்தட்ட 60% ஐயாவுக்கும் 40% அன்புமணிக்கும் வாக்குகள் இருக்கும் என்று அவர்கள் தரப்பு வாதம். ஏன்னா அது உண்மையாக இருக்கும் என்றால் இந்த வெற்றி அதிமுகவுக்கு பாதிக்கும். சோ ராமதாஸ் அதிமுக போய் கொஞ்சம் வாக்கு கொஞ்சம் கூட இடங்களை வாங்கி நிக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது சாத்தியமான்னு தெரியல. இப்ப திமுகவுல இவங்க போனா பிசிக தடையாக இருப்பதால் திமுக போக வழி இல்லை. ஒருவேளை தாவேக்காவுக்கு சென்று எங்கெல்லாம் அன்புமணி தன்னுடைய வேட்பாளர்கள் நிறுத்துகிறாரோ அங்கெல்லாம் ராமதாஸ் அணி வேட்பாளர் நிறுத்தினால் மிகப்பெரிய அளவுல அது ஒரு தோல்வியை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. துரைக்கருதர், நிறைவா ஒரு கேள்வி. இந்த 4 முனை போட்டி என்று கூறினாலும் அது இருமுனை போட்டி தான் களத்தில் இருக்கிறது. மூன்றாவதாக அந்த தாவேக்கா விஜயின் செயல்பாடும் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதன்முறையாக விஜயை கடுமையாக அட்டாக் செய்திருக்கிறார். 41 குடும்பங்கள் அனாதையாக்கப்பட்டு விட்டன. திரைத்துறையில் பல 100 கோடி வருமானத்தை விட்டுவிட்டு இங்கு அரசியலுக்கு இவரை வர சொன்னது யார்? இவரால் அரசியல் சிறந்த நடிகராக இருக்க முடியும், அரசியல் தலைவராக அவரால் இருக்க முடியாது என்று இன்றைய பேட்டியில் விஜய் மீது கடுமையான அந்த அட்டாக் செய்திருக்கிறார். இதனால் அந்த விஜயால் அந்த அதிமுக வாக்குகள் ஒருவேளை விஜய்க்கு ஓரளவு செல்லும் என்பதை அதை நிறுத்துவதற்காக அந்த திடீர் விமர்சனமா, ஏன்னா கரூரில் செப்டம்பர் மாதம் சம்பவம் நடைபெற்று இன்று வரை அது தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்காத நிலையில் இனிமேல் விஜய் கட்சி நமக்கு கூட்டணிக்கு வராது என்பதால் இந்த கடுமையான விமர்சனத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார். என்ன நோக்கத்தில் விஜய் என்னை கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காங்க சார்? கண்ணா, 3 முனைன்னு சொன்னீங்க. நாம் தமிழர் சீமானு இருக்கிறதுனால 4 முனை தான். ஏற்கனவே வாங்கி அவர் ஒரு பதிவு பெற்ற அரசியல் கட்சிகளால போட்டி வாங்கியிருக்கிறார். உண்மைதான். ஆமா ஆமா. அப்போ எடப்பாடியினுடைய அந்த விஜய் அட்டாக் இருக்குல்ல, அதை நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த சீச்சி இந்த பழம் பிடிக்கணும் நம்ம ஸ்கூல்ல பாடம் படிச்சோம்ல, அப்படிதான். குமாரபாளையத்துல கொடி பறக்குதுன்னாரு. அதோ மிகப்பெரிய கட்சி வருகிறது, பிரம்மாண்ட கட்சி வருகிறது, பிள்ளையார் சொல்லி போட்டோம் அப்படின்னாரு. தாவேக்கா கொடியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டார். அப்ப அவர் என்ன கருதுறாருன்னா, திரு ஓபிஏ, திருமதி சசிகலா, டிடிவி தினகரனுடைய வாக்கு ஒரு 8-10% போனாலும் கூட ஒரு 10-12% வாக்கு வங்கி இருக்கிற தாவேக்காவின் விஜய் வந்தால் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் அப்படின்னாரு. விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று முழக்கத்தோடு வந்ததால அதை சமரசப்படுத்த முடியல. ஒரு பிரிவு அப்படி போயிடுச்சு. அவர் தொடக்கத்திலிருந்தே ஆட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என் அரசியல் எதிரின்னு அவங்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணாரு விஜய். கொள்கை எதிரி பாஜகவுல கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்தி லேசா மயிலிரவுல தடகிற மாதிரி சில விஷயங்களை பண்ணாரு. பெரிய அளவுல அட்டாக் இல்ல. அண்ணா திமுக மேல அவர் சொல்லல, ஆட்சி கட்சியான திமுகவுக்கு எதிராகத்தான் நான் களமாடுகிறேன், எனவே இந்த விமர்சனம் தேவையில்லைன்னாரு. பேசும்போது அதுதான் பிரச்சாரத்துக்கு கொள்கை தலைவர்னு 5 பேரை வச்சுக்கிட்டு பிரச்சார தலைவர்கள்னு பேரறிஞர் அண்ணாவிடத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் வச்சுட்டு 67 பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த மாற்றம், 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன்னு அப்படியே கடந்து போயிட்டாரு. ஆனாலும் அந்த அண்ணா திமுகவையும் ஊழல் கட்சின்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி பொங்கிட்டார்.
ரியாக்ட் பண்ணிட்டாரு. இனி திமுக வெர்சஸ் டிவிகே என்று பேசி வருகிறார்கள். நம்மை 3வது இடத்துக்கு தள்ளுகிற முயற்சியில் விஜய் ஈடுபடுகிறார். இவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரடியாக இறங்கி அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இது தேர்தல் நெருங்க ஒரு பலமுறை போட்டியாக பலமுனை விவாதங்களாக வந்து இது யாருக்கு வெற்றியை கொடுக்க போகிறது என்பது பிப்ரவரி முதல் வாரத்துல யாரோடு யார் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் எந்த கூட்டணியிலிருந்து விலக போகிறார்கள் அப்படிங்கிற விவரம் எல்லாம் நமக்கு பிப்ரவரி முதல் 2வது வாரத்துக்குள்ள வந்துடும். அது முடிஞ்ச உடனே இந்த பிப்ரவரி இறுதியில தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்ட உடனே தேர்தல் களம் பயங்கரமா வேகம் எடுக்கும், சூடு பிடிக்கும். அப்ப நடைபெறுகிற விவாதத்துல நாம பேசுவோம். ஓகே, துரைக்கண்ணர் மிக நன்றி சார். தற்போதைய கள நிலவரம் மற்றும் பிப்ரவரி மாத இறுதியில் இந்த கள நிலவரம் மாறுமா அல்லது மாறாதா, மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது தேர்தல் முடிவில் தெரிய வரும். உண்மையான கல யதார்த்த நிலவரங்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.